பாஜக எவ்வளவு சீட்டு வேணா வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணா தண்ணியில குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்பது குறைஞ்சபட்சம் பெருசா அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இன்னொரு 30 வருஷம் ஆகும். ஆனா மோடியே 27க்கு அப்புறம் ஆட்சியில் இருப்பாரான்னு தெரியாது. இது ஏனென்றால் நான் மோடியை 2011 வருஷம் நான் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க இந்தியாவில் 3 முறை பிரதமராக இருப்பீங்க, அதுவும் 2027 வரைக்கும் தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். 3 முறை பிரதமரானது பலிச்சிருச்சு. 2027 வரைக்கும் பலிச்சிருச்சுன்னா நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் RSS என்பதனுடைய சித்தாந்தத்தை வைத்துதான் பிஜேபி ஆட்சி நடத்துறாங்க. அந்த பிஜேபியினுடைய ஆட்சி என்பது என்னன்னா சிறுபான்மையருக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது தவறான விஷயம். இன்னைக்கு ஒரு கோவில் பிரச்சனையா நாங்க தான், ஏன் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போலையா? விருப்பம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போறவங்க எல்லாம் ஒரு கட்சி, கோவிலுக்கு போகாதவங்க எல்லாம் ஒரு கட்சி கிடையாது. கோயிலுக்கு போறவங்களே பல கட்சியில ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. நாங்க மதுரையில மாநாடு நடத்தினோம், முருகனுக்கு 4 லட்சம் பேர் வந்தான்னாங்க. சர்வசாதாரணமா திருச்செந்தூர்ல 7 லட்சம் பேர் வராங்க. நம்ம பக்தி வேற. என்னுடைய பக்திங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அதுல ஒரு கட்சி நயினார் நாகேந்திரன் உள்ள பூந்து அரசியல் பண்ணா அதெல்லாம் ஜனங்க நம்பவே மாட்டாங்க.